பட்டியலின சமூக மக்கள் இழைக்கப்படக்கூடிய அநீதிகளை எதிர்த்து கேட்கிற இடத்துல திமுக இல்ல, குறிப்பா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இல்ல. அவருக்கு செல்வாக்குல நான் மறுபடியும் போட்டி போடுவேன் நான் தான் அப்படிங்கிறத யாருமே ஏத்துக்கல. குறிப்பா அந்த சமூக மக்கள் மட்டும் கிடையாது, யாருமே ஏற்றுக்கொள்ளல. கடந்த 25 ஆண்டுகளாக எந்த மக்களுக்காக உழைக்கிறேன் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் எதுவுமே செய்யாம திமுக கூட்டணியில் நாம் இடம்பெற வேண்டும் அப்படிங்கிறத மையமா வச்சு மட்டும்தான் அவர் செயல்படுறத நம்ம பார்க்கிறோம். அவர் கணக்கெடுத்தால் அவங்க சாதியோட வாக்கு வந்து தெரிஞ்சிடும். உதாரணத்துக்கு அவங்க ஜாதி தமிழ்நாட்டிலும் ஒரு 10,000 பேர் கூட இருக்க மாட்டாங்க. அப்போ 10,000 பேர் கூட இல்லாத ஒரு சாதிக்கு முதலமைச்சர் பதவி, துணை முதலமைச்சர் பதவி, மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி, தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி, இப்படிலாம் இவங்க ஒரு குடும்பத்துக்காரங்களை இவ்வளவு பதவிகளை அனுமதித்து வருகிறார்கள் சொல்லி தமிழக மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. முன்பு ஒரு டைம்லாம் வந்து நீங்க திமுகவான ஒரு நிருபர் கேட்ட கேள்விக்கு அவர் கொதித்து எழுதி என்னை பார்த்து திமுக எப்படி கேட்கலாம்லாம் கொந்தளிச்சு பேசினாரு. ஆனா இன்னைக்கு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, திராவிட அமைப்புகளும் விடுதலை சிறுத்தைகளும் ஒண்ணுதாங்கிறத தாண்டி திராவிட அமைப்புகளே சண்டை போடாட்டணும், நான் போய் சண்டை போடுவேங்கிற அளவுக்கு அவர் வந்து பேசிட்டு இருக்கிறது வந்து அவர் சார்ந்த சாதி மக்கள், அவரை ஆதரிக்கக்கூடிய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய மனவேதனையை ஏற்படுத்தியிருக்கு. ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் போராட்டம் பண்ணாங்க, அன்புமணி ராமதாஸ் அவர்களும் போராட்டம் பண்ணாங்க. ஆனால் யாருக்கு செல்வாக்கு இருந்தது நீங்கள் அந்த கூட்டத்தை சரியாக கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். காங்கிரஸ் கூட்டணி இல்லைன்னா திமுக தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது. வந்தே பாரத் ரயில் கன்னியாகுமரிக்கு இயக்கப்படுகிறது, திருநெல்வேலிக்கு இயக்கப்படுகிறது, ஏன் தூத்துக்குடிக்கும் திருச்செந்தூருக்கும் இயக்கப்படல? அங்கே வந்து மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய எம்பியாக கனிமொழி இல்லை. அதனால தான் அங்கே வந்து ஒரு ரயிலை கூட கொண்டு வரதுக்கு அவங்களால முடியல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயமா இருக்கு. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு அண்ணன் முத்து ரமேஷ் நாடார் அவர்கள் தான் நினைஞ்சிருக்காங்க. வாங்க பேசலாம். அண்ணன் வணக்கம். வணக்கம். அதிமுக பாமக கூட்டணி இதோட வெற்றி வாய்ப்பு 2020 எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2026 அதிமுக பாஜக பாமக கூட்டணி வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நிச்சயம் நடைபெறுங்கிறது தான் நான் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். இப்போ பாமக அன்புமணி அவர்கள் வந்து நேராக அவங்க வந்து பிஜேபியோட கூட்டணி அந்த என்டிஏ அப்படி வந்திருக்கலாம். நேரடியாக வந்து அதிமுக அவங்க கூட கூட்டணி வச்சதுக்கு காரணம் என்ன? இல்லை, அதிமுக தான் என்டிஏ கூட்டணியுடைய தமிழ்நாட்டினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அதிமுக தான் தமிழ்நாட்டினுடைய தலைமை. அப்போது வந்து டெல்லியில் போய் சேர்றதை விட தமிழ்நாட்டில் நம்ம கூட்டணி தலைவர் இருக்கார், அவர் முன்னாடி சேர்றது கரெக்டாக இருக்குன்னு சொல்லி முடிவெடுத்து ஐயா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சேர்ந்துருக்காங்க. இது ஒரு தெளிவான ஒரு அரசியல் நிலைப்பாடு தான். இப்போ டெல்லி போய் சேரணும்னா சேர்ந்துருக்கலாம், அவர் ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருந்திருக்காங்க, சேரணும்னா சேர்ந்துருக்கலாம், அமித்ஷா முன்னாடி போய் கூட சேர்ந்துருக்கலாம், அறிவிச்சிருக்கலாம். அதையெல்லாம் தாண்டி இப்போ ஏற்கனவே அவங்க அப்பாவுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை, அரசியல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறதுனால அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு தன்னை வந்து ஒரு கைதேர்ந்த அரசியல்வாதி என்பதை நிரூபிக்கிற வகையில் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இது ஒரு சிறப்பான முடிவு தான். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு, பட்டியல் சமூக மக்களை வந்து எடப்பாடி அவர்கள் வந்து வஞ்சிக்கிறாரு, அதனால வந்து அந்த தலைவர்கள் வந்து யாரையுமே கூட்டணிக்கு அழைக்கலை, பாமக மட்டும்தான் அழைச்சிருக்காங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, அப்படிலாம் கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா புதிய தமிழகம் இப்போ ஜெகன்மூர்த்தி அவங்க வந்து எந்த கட்சியுடைய கூட்டணியில் இருக்காங்க, யார் கூட இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதுவும் இல்லாமல் பல்வேறு சமூக அமைப்புகள் இன்றைக்கி வந்து எடப்பாடியார் அவர்களே ஆதரித்து கொண்டு இருக்கிறாங்க. அதில் பட்டியலின அமைப்புகள் வந்து அதிக லெவலில் வந்து ஆதரிக்கிறது வந்து அதிமுகவை தான். இப்போ பட்டியலின சமூக மக்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகளை எதிர்த்து கேட்குற இடத்துல திமுக இல்லை, குறிப்பாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இல்லை. அவர் கூட்டணி தர்மத்திற்காக திமுக பட்டியலின மக்களுக்கு எந்த தவறுதலை செய்தாலும் அவருக்கு ஆளுகின்ற திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறாரே தவிர மற்றபடி பட்டியலின மக்களுக்கு எந்தவித ஆதரவும் இல்லாமல் அவர் செயல்பட்டு இருக்காருங்கிறது அவர் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை உறுதி செய்கிற வகையில் அவர் பல்வேறு நிகழ்வுகளில் திமுகவுக்கு சாதகமாக பேசுகிறாரே தவிர அவர் எந்த கட்சியுடைய தலைவராக இருக்காரு, அவர் எந்த மக்களுக்காக உழைக்க வந்திருக்காரு, கடந்த 25 ஆண்டுகளாக எந்த மக்களுக்காக உழைக்கிறேன் என்று கூறிக்கொண்டிருக்கிறார், அதையெல்லாம் எதுவுமே செய்யாமல் திமுக கூட்டணியில் நாம் இடம்பெற வேண்டும் அப்படிங்கிறத மையமாக வச்சு மட்டும்தான் அவர் செயல்படுறத நம்ம பார்க்குறோம். முன்பு ஒரு டைம்லாம் வந்து நீங்கள் திமுகவான ஒரு நிருபர் கேட்ட கேள்விக்கு அவர் கொதித்து எழுதி என்னை பார்த்து திமுக எப்படி கேட்கலாம்லாம் கொந்தளிச்சு பேசினார். ஆனால் இன்றைக்கி வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, திராவிட அமைப்புகளும் விடுதலை சிறுத்தைகளும் ஒன்றுதாங்கிறத தாண்டி
திராவிட அமைப்புகளே சண்டை போடாட்டணும், நான் போய் சண்டை போடுவேங்கிற அளவுக்கு அவர் வந்து பேசிகிட்டு இருக்கிறது வந்து அவர் சார்ந்த சாதி மக்கள், அவரை ஆதரிக்கக்கூடிய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய மனவேதனையை ஏற்படுத்தியிருக்கு. அவருடைய ஆதரவு, அவருடைய செல்வாக்கு அதிக அளவில் அந்த சமூக மக்களுக்கு குறைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பாமக வந்து ஐயா மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து உருவாக்குனது, அவர் வந்து திமுக கூட்டணிக்கு தான் விரும்புகிறாங்க. இப்போ அன்புமணி ஐயா வந்து பண்ணுறது வந்து இப்போ முழுமையான வன்னியர் ஓட்டு வந்து அதிமுகவுக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது சாத்தியமான அந்த மாதிரி நடக்குமா? இல்லை, அப்படிலாம் கிடையாது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக்குனது யார்? அவரை மத்திய அமைச்சராக்குனது யார்? அவரை ராஜ்யசபா ஒரு எம்பி ஆக்குனது யார்? இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அவர் இளைஞரணி தலைவராக்குனது யார்? எல்லாமே ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தான். இன்றைக்கி வந்து அவருக்கு ஏதோ ஒரு சூழலில் தன்னோட மகனுடைய செயல்பாடுகள் பிடிக்காமல் அவர் கூட இருக்கிற நண்பர்கள் ஜி.கே. மணி அவர்கள் போன்றவர்களுடைய வற்புறுத்தின் காரணமாக இன்றைக்கி அவர் ஏதாவது சொல்லிகிட்டு இருக்காருங்கிறதுக்காக தனது மகனை அவர் வந்து அரசியல் ரீதியாக அங்கீகரித்து விட்டு அதற்கு பிறகு வந்து அவருக்கு செல்வாக்கில் நான் வந்து மறுபடியும் போட்டி போடுவேன் நான் தான் அப்படிங்கிறதையும் யாருமே ஏற்றுக்கல. குறிப்பாக அந்த சமூக மக்கள் மட்டும் கிடையாது, யாருமே ஏற்றுக்கொள்ளலை. அவரோட வயசு வந்து 85 தாண்டி போச்சு. அவங்க வந்து தனது மகனை வந்து சுதந்திரமாக செயல்படுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கணும். அவர் செயல்பட்டு அதில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன குறைகள் இருந்தால் அதை வந்து அவர் ரூமில் கூப்பிட்டு வச்சு சரி செஞ்சுருக்கணுமே தவிர, இந்த மாதிரி பொதுவெளியில் தான் தான் நிறுவனர் நான் தான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் இவ்வளோ வயது முதிய ஒருவர் மூத்த அரசியல் தலைவர் இந்த மாதிரி பேசக்கூடாதுங்கிறது தான் எல்லோருடைய பார்வையாக இருக்குது. இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த இளைஞர்களும் ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களும் 100% அன்புமணி அவர்களை தான் ஆதரிப்பார்கள், அன்புமணி கூட தான் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ போராட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், சாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டம், வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு உறுதி செய்யுங்கிற போராட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் போராட்டம் பண்ணாங்க, அன்புமணி ராமதாஸ் அவர்களும் போராட்டம் பண்ணாங்க. ஆனால் யாருக்கு செல்வாக்கு இருந்தது நீங்கள் அந்த கூட்டத்தை சரியாக கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். முழுக்க முழுக்க அன்புமணி அவர்கள்ட்ட தான் பாட்டாளி மக்கள் கட்சி முழுமையாக இருக்கிறது என்பதை தான் உறுதி செய்யக்கூடிய நிகழ்வு. இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போகக்கூடிய அளவிற்கு சொல்லப்போனால் நீர்நிலைகளை காப்பாற்ற வேண்டுங்கிறதுக்கு நடைபயணம் போகிற அளவிற்கு தமிழக மக்களையும் தமிழக அரசியலையும் புள்ளி விவரங்களோடு எடுத்து கொடுக்கக்கூடிய தலைவராக இன்றைக்கி இருக்கக்கூடியவர் அன்புமணி ராமதாஸ். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை வந்து அவங்க அப்பா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவர் எதுவுமே சொல்லாமல் இருக்கிறாரே தவிர மற்றபடிக்கு எதுவுமே கிடையாது. இப்போ அதிமுக கூட்டணிக்கு வந்து பாமக போனனால இந்த இடஒதுக்கீடானது வந்து முழுசாக கிடைச்சிருமா? அதோடு சேர்த்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து எடுத்துருவாங்கன்னு நம்புகிறாங்க. எடப்பாடி ஆட்சி காலத்திலேயே குலசேகரன் கமிட்டின்னு சொல்லி சாதிவாரி கணக்கெடுப்பதற்காக ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அவங்க ஆட்சி மறுபடியும் தக்க வச்சுக்கிட முடியாதனால அடுத்தது வந்த ஆட்சியாளர்கள் அதை வந்து செய்யலை. இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் அவர்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், அவர் கணக்கெடுத்தால் அவங்க சாதியோட வாக்கு வந்து தெரிஞ்சிடும். உதாரணத்துக்கு அவங்க ஜாதி தமிழ்நாட்டிலும் ஒரு 10,000 பேர் கூட இருக்க மாட்டாங்க. அப்போ 10,000 பேர் கூட இல்லாத ஒரு சாதிக்கு முதலமைச்சர் பதவி, துணை முதலமைச்சர் பதவி, மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி, தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி, இப்படிலாம் இவங்க ஒரு குடும்பத்துக்காரங்களே இவ்வளோ பதவிகளை அனுபவித்து வருகிறார்கள்னு சொல்லி தமிழக மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. தமிழக மக்கள் வந்து தங்களை வந்து நம்மளுடைய பலம் என்ன என்பதை தெரிந்து கொள்வார்கள். அந்த பலத்தின் மூலம் ஸ்டாலின் போன்றவர்கள் முதலமைச்சராக வர்றதுக்கு திமுகவில் இருக்கக்கூடிய பெரிய சாதியினரே நெருக்கடி கொடுப்பாங்க அப்படிங்கிற பயம் காரணமாக தான் அவங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலை, சர்வே எடுக்கலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் எடுத்திருக்காங்க, ஹேமந்த் ரெட்டி எடுத்திருக்காங்க, அவங்க கூட்டணி ஆட்சி இருக்கக்கூடிய கர்நாடகத்தில் 2வது முறையாக எடுக்க போகிறாங்க. இப்படி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும்போது இவர்கள் தமிழ்நாட்டில் வந்து இவர்கள் தமிழர்கள் அல்லாதவருங்கிறது ஒரு பயம், 2வது இவங்க வந்து மிக மிக சிறுபான்மையான ஜாதி அப்படிங்கிற ஒரு பயம். அந்த பயம் காரணமாக அவருடைய தனிப்பட்ட பிரச்சனைக்காக தான் இவங்க எடுக்காமல் இருக்காங்க. அதனால் ஏடிஎம்கே மீண்டும் ஆட்சிக்கு வரும், வந்த உடனே சாதிவாரி கணக்கெடுப்பு நிச்சயம் எடுக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம். ஆனால் கனிமொழி அவர்களை வந்து இப்போ நாடார் சமூகத்தின் முகமாக இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறது வந்து எப்படின்னா சரியாக இருக்கும்? அதுவெல்லாம் நாடார்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளலை. கனிமொழி வந்து முன்னாள் முதல்வர் கருணாநிதியோடைய பொண்ணு, இன்னாள் முதல்வர் ஸ்டாலினுடைய தங்கச்சி, அந்த மாதிரி அடிப்படையில் தான் அவங்கள பார்க்குறாங்க. அவங்க திமுகவுடைய ஒரு முக்கிய முகமாக இருக்கிறதுனால தூத்துக்குடி மக்கள் குறிப்பாக நாடார் சமுதாய மக்கள்லாம் ஏமாந்து வாக்களித்து இன்றைக்கி அவங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காங்களே தவிர மற்றபடிக்கு ஒன்றும் கிடையாது. திமுக போன தேர்தலில் எல்லா தொகுதியிலும் வெற்றி பெற்றது போல தூத்துக்குடியிலும் வெற்றி பெற்றாங்க. இப்போ உண்மையாகவே எதிர்கட்சிகள்லாம் இந்த பலமான ஒரு இப்போ இருக்கிற மாதிரி ஒரு பலமான கூட்டணி அமைத்திருந்து போட்டிட்டு இருந்தால் கனிமொழியெல்லாம் படுதோல்வி அடைந்திருப்பார். கனிமொழியெல்லாம் ஒரு ஆளுமை இல்லாத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். இப்போ பாருங்கள், ஒன்றில் ஒரு சின்ன விஷயந்தான், வந்தே பாரத் ரயில்
கன்னியாகுமரிக்கு இயக்கப்படுகிறது, திருநெல்வேலிக்கு இயக்கப்படுகிறது, ஏன் தூத்துக்குடிக்கும் திருச்செந்தூருக்கும் இயக்கப்படலை? அங்கே வந்து மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய எம்பியாக கனிமொழி இல்லை. அதனால தான் ஒரு ரயிலை கூட கொண்டு வரதுக்கு அவங்களால முடியல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயமா இருக்குது. ஆனால் அதிமுக கூட்டணி வந்து வலுவாக இருக்குது அப்படின்றது வந்து நாளுக்கு நாள் அப்படியே நமக்கு தெரியுது வெளியில். ஆனால் வந்து திமுக கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் வந்து லேசாக விரிசல் விடுற மாதிரியும், அங்கே வந்து 2 குழுக்களாக காங்கிரஸ் உடையிற மாதிரியும் சில செய்திகள் வருது. அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது? இல்லை, காங்கிரஸை பொறுத்தளவுக்கு அவர்கள் அமைச்சர் பதவி வேணும்னு கேட்குறாங்க. அதிக எண்ணிக்கையில் அவங்களுக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் வேணும்னு கேட்குறாங்க. அதை வந்து திமுக வந்து மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சிங்கிற கொள்கை உள்ள ஒரு கட்சி அப்படிங்கிற அடிப்படையிலையும், காங்கிரஸுக்கு அவர்கள் வந்து எந்த விதத்திலும் அமைச்சர் பதவி கொடுக்க மாட்டாங்கங்கிற நிர்பந்தம் காரணமாக இன்றைக்கி வந்து காங்கிரஸுக்குள்ளேயே பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டு ஒரு சாரார் விஜயை ஆதரிக்கணும், ஒரு சாரார் திமுகவை தான் ஆதரிக்கணும்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பத்திரிகை செய்திகள்லாம் படிக்கிறோம், பார்க்குறோம். ஆனால் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா மத்திய அரசில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து பலம் வாய்ந்த அமைச்சர்கள் பதவி வாங்கிறாங்க, சரியா? ஆனால் தமிழ்நாட்டில் இவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கறதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? இப்போ சந்திரபாபு நாயுடு பாருங்கள், பவன் கல்யாண் அவர்களே துணை முதலமைச்சராக இருக்கார். இத்தனைக்கும் அவர் தனி மெஜாரிட்டியில் அவருக்கு எண்ணிக்கை இருந்தாலும் கூட தனது கூட்டணியை சேர்ந்த ஒருவரை வந்து துணை முதலமைச்சராகி அழகு பார்க்குறார். அந்த மாதிரி ஒரு பெருந்தன்மை திமுகவுக்கு இல்லை. இத்தனைக்கும் காங்கிரஸ் கூட்டணி இல்லைன்னா திமுக தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது. அந்த நிலைமை இருந்தும் கூட காங்கிரஸை திமுக மதிக்கவே இல்லை. காங்கிரஸுக்கு ஒரு வாரிய பதவி கூட திமுக கொடுக்கல. இந்த மாதிரியான நிலைமைகள் இருக்கிறதுனால காங்கிரஸை உண்மையாக நேசிக்கக்கூடிய தலைவர்கள் திமுகவிற்கு நாம் வந்து அடிமையாக இருக்க வேண்டாம். திமுக எந்த தப்பு செஞ்சாலும் நம்ம அவங்களுக்கு வந்து சொம்படிக்கிறதே வழக்கமாக இருக்குது. பெருந்தலைவர் காமராஜரை பற்றி திமுக கடந்த 5 ஆண்டுகளில் பல முறை காமராஜருடைய புகழை கலங்கப்படுத்துவது மாதிரி பேசி வராங்க. அமைச்சர் பேசியிருக்காரு, கட்சியுடைய முக்கிய பிரமுகர் பேசியிருக்காங்க. அப்போதெல்லாம் இவங்களால் எதிர்ப்பு கூட கொடுக்க முடியாத அளவிற்கு ஒரு அடிமைத்தனமாக காங்கிரஸ் இருக்கிறது. அதனால் இந்த அடிமைத்தனத்தை உடைக்க வேண்டும், திமுகவுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும், நம்மளுடைய சுயமரியாதையை விட்டு கொடுக்காத அளவிற்கு நமக்கு வந்து அமைச்சர் பதவி வேணும், சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை வேணும்னு அவங்க கேட்காங்க. அது நம்ம போக போக தான் தெரியும். இன்றைக்கு கூட பல்வேறு பத்திரிகை செய்திகள் வெளியாகி வந்துக்கிட்டே இருக்குது. பார்த்து தான் பார்க்கணும் அவங்க எந்த அளவுக்கு முடிவு எடுக்காங்க. முந்தி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு திமுக அதிமுக. இப்போ வந்து விஜய்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கனால அவங்க விஜயை வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் விஜய்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிற செய்தியெல்லாம் நம்ம படிக்க தானே செய்யணும். இப்போ ஜோதிமணி அவர்களாக இருக்கட்டும், அப்புறம் பிற காங்கிரஸ் தலைவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க இந்த ஜனநாயகன் இஷ்யூவில். நீங்கள் கூட்டணியில் திமுகவில் இருக்கீங்க, தாவேக்காயினர் வந்து திமுகனால தான் இந்த படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அதில் இருக்க கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறது வந்து எப்படி பார்க்குறது? விஜய் கட்சியோட காங்கிரஸ் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குற வேலைகளை இந்த தலைவர்கள் செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு திமுக பிடிக்கவில்லை, திமுகவுடைய செயல்பாடுகள் பிடிக்கவில்லை, திமுகவுடைய ஆட்சி பிடிக்கல, திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடு இது எல்லாமே அவங்களுக்கு வந்து வெறுத்து போச்சு. திமுக கூட்டணியில் நம்ம இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட நம்மளால் ஆக முடியாதுங்கிற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் அவர்கள் விஜய் கூட சேர்ந்தால் நம்ம ஒரு 10 எம்எல்ஏவோ 5 எம்எல்ஏ வந்துருவோங்கிற நம்பிக்கை காரணமாக விஜய்க்கு ஆதரவாக தொடர்ந்து பேசிட்டு வராங்க. அது வந்து செயல் வடிவத்துக்கு வந்து காங்கிரஸ் தாவேகா கூட்டணி வருமா வராதான்றது நம்ம பொறுத்து தான் பார்க்க முடியும். பல கேள்விகளுக்கு சிறப்பான பதில் கொடுத்தீங்க. நேரத்துக்கும் பதிலுக்கும் ரொம்ப நன்றிங்க. நன்றி.